இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ராமாயணம் தெரியும். அதுக்காக அவர் என்ன பண்ணார், கிராமத்தில் இருக்கிற பயல்கிட்ட போய் டேய் ஏந்திரின்னார். 3ஆம் கிளாஸ் படிக்கிற அவன் ஏந்திரிச்சுட்டான். ஜனகனோட வில்லை உடைச்சது யாருடா? அவன் பயந்துட்டான். என்ன நம்மளை கூப்பிட்டு கேட்குறாரு? அவன் சொன்னான் நான் உடைக்கல சார்ன்ட்டான். அவருக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஆத்திரம் வந்துடுச்சு. ஏன்னா இது கூட தெரியாமல், ராமாயணத்தில் இது கூட தெரியாமலா இருக்கிறானோ அப்படின்னு விட்டு வாத்தியாரை திரும்பி பார்த்தார். என்ன ஏன் உங்கள் பையன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு. வாத்தியார் சொன்னார், அவன் நல்ல பிள்ளை சார், அப்படிலாம் எதையும் உடைக்க மாட்டான். அவன் உடைச்சான்னு உங்களுக்கு சொன்னது யாருன்னு கேட்டேன். இன்ஸ்பெக்டருக்கு ஆஹா பையன்தான் இப்படி இருக்கிறான், வாத்தியாரும் இப்படி இருக்கிறாரேன்னுட்டு ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலான்ட்டு போயிட்டார். ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் இந்த மாதிரி இருக்குது சார், போனேன், பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாங்க. அவர் சொன்னார், அவருக்கு அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாளாக ஒரு இது. அவர் சொன்னார், அது என்ன சார் இந்த பையன் உடச்சிவிட்டு இல்லைங்கிறான், வாத்தியாரும் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுகிறார், எழுதி வைங்க சார், நான் என்கொயரி பண்ணி என்னென்னு அனுப்பிடுறேன். அவருக்கு அதுக்கு மேலே தாங்க முடியல. நீங்கள் அதுக்குள்ளே மணி அடிக்க, அதுக்கு ஹெட்மாஸ்டரே தேவலாம் போல. ஒரு ராமாயணத்தை பேச விடாம தடுக்கிறீங்க. அவர் நேராக போய் என்ன பண்ணிட்டாரு, அவங்க மேல் அதிகாரி இருக்கிறார்ல, மாவட்ட கல்வி டிஓ, அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் போனேன் சார், இந்த மாதிரிலாம் நடக்க, பள்ளிக்கூடம்லாம் இப்படி இருக்குன்னார். டிஓ சொன்னார், உனக்கு அறிவு இருக்கு ஐயா, ஏதோ சின்ன பயலுவோ கை தவறி போட்டு உடைச்சிருப்பான். இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கு? ஏதோ கை தவறி போட்டு புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போவியா, இதை ஒரு சேதின்னு வந்துட்டியே. இவர் வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் தான், ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும், இந்த அம்மாவோட முடிஞ்சிடும், அதுக்கு மேலே போவார். வீட்டுக்கு போய் வருத்தமாக உட்காந்து, என்னங்க ஆஃபீஸ்லேருந்து அதுக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்களே என்னன்னா, மனைவி கேட்டாங்க, இல்லை இந்த மாதிரி எல்லாம் இருக்குடி, ஒரு மோசமாக இருக்கு அப்படின்னு. இது கூட வாங்க தெரியலன்னா, உனக்கு தெரியுமான்னு கேட்டார். என்னங்க நமக்கு தெரியாதா, ஜனகனுடைய வில்லை நம்ம பக்கீர்சாமி செட்டியார் தானே உடைச்சார் அப்படின்னு. அது யாரடி பக்கீர்சாமி செட்டியார்னா, அந்த ஊரில் ராமர் வேஷம் போட்டவர் பக்கீர்சாமி செட்டியார். அந்த அம்மாவுக்கு ராமர் மறந்து போய் பக்கீர்சாமி செட்டியார் அவர் அந்த தெருவில் உள்ளவர். ராமர் எப்போவோ இருந்தவர், யாரை நினைப்பு வச்சுக்கணும்.